வணக்கம். 21 நாள் 21 முறை இதை செய்வதன் மூலம் எப்பேற்பட்ட தீராத கஷ்டமாக இருந்தாலும் அது தீரும் அப்படின்னும் கைமேல் பலன் கொடுக்கும் ஒரு எளிமையான விஷயம். இந்த ஒரு விஷயத்தை செய்து பலன் பெற்றவர்கள் ஏராளம். அந்த 21 முறை 21 நாள் இதை செய்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரலாம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். பொதுவாகவே எல்லாருக்குமே கஷ்டம், பிரச்சனை, போராட்டம் அப்படின்னு எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் சில பிரச்சனை தீர்க்கவே முடியாத பிரச்சனை அப்படின்னு ஏதாவது வந்துடுச்சுன்னா உலகத்தில் யாருமே நமக்கு இல்லாமல் நம்ம தனியாக இருப்பது போல் ஒரு உணர்வு நிறைய பேருக்கு வரும். நிறைய பேருக்கு அந்த உணர்வு ஏற்பட்டிருக்கும். தனியாக இருக்கும், நமக்கு ஆறுதல் கூட யாருமே இல்லையே அப்படின்னு மனசு ஏங்கும். தொட்டது எல்லாமே தோல்வியில் முடிஞ்சுக்கிட்டே இருக்கே, கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கே, நேரம் சரியில்லாமல் இருக்குமோ அல்லது நமக்கு ஏதாவது கண் திருஷ்டி ஏற்பட்டிருக்குமோ அப்படிங்கிற குழப்பமும் புலம்பலும் நிறைய பேர்கிட்ட இருக்கும். இப்படி தீராத கஷ்டம் வருவதற்கு என்ன காரணமாக இருக்கும், அந்த தீராத கஷ்டத்தை எப்படி நம்ம விலக்குவது அப்படின்னு குழம்பிக்கிட்டு இருக்கவங்க இந்த ஒரு எளிமையான விஷயம், அதுவும் 21 நாளில் அதற்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னா அதில் செஞ்சு பார்க்குறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. நம்பிக்கையோடு அதை செய்யணும். நம் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைப்பார் முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமான் அப்படிங்கிறது உண்மை. இந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு 21 நாள் தேர்ந்தெடுத்துக்கணும். அந்த 21 நாளும் என்ன விதிமுறை இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிற இதுக்கு விதிமுறையெல்லாம் கிடையாது. தினமும் காலையில் எழுந்து பக்கத்தில் எந்த ஊராக இருந்தாலும் பக்கத்தில் சின்னதாக ஒரு விநாயகர் கோவில் இருக்கும். அந்த விநாயகர் கோவிலுக்கு போய், அது சின்ன கோயிலோ பெரிய கோயிலோ எதுவாக இருந்தாலும் 21 முறை சுற்றி வரணும். 21 முறை இப்படி தொடர்ந்து 21 நாட்கள் தொடர்ச்சியாக இதை செய்யணும். நடுப்பில் தடங்களே வரக்கூடாது. 21 நாட்கள் 21 முறை தொடர்ச்சியாக அந்த விநாயகர் கோயிலை வலம் வரணும். நம்பிக்கையோட தீராத கஷ்டத்தை தீர்த்துவை விநாயகப் பெருமானே அப்படின்னு நம்பிக்கையோட அந்த 21 நாளும் போகும் பொழுது கையில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி பச்சரிசியும் வெல்லமும் கலந்த அந்த ஒரு பொருளை கையில் எடுத்துகிட்டு போய் அந்த கோவிலில் எறும்புகளுக்கு அதை தானமாக கொடுக்கணும். பச்சரிசி வெல்லம் வீட்டிலேயே நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். கையில் எடுத்துக்கிட்டு போய் அங்கே போய் எறும்புகளுக்கு அதை ஓரமாக ஏதாவது இடத்துல போட்டால் எறும்புகளை வந்து அதை எடுத்துக்கும், அதை சாப்பாடாக எடுத்துக்கும். இதை போட்டுட்டு 21 முறை நம்பிக்கையோட விநாயகப் பெருமானை நினைத்து கொண்டு அந்த கோவிலை வலம் வந்து தொடர்ச்சியாக 21 நாள் இதை செய்துக்கிட்டே வர எப்பேற்பட்ட தீராத கஷ்டம், இது தீரவே தீராது, நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் போல் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கும் அந்த கஷ்டம் கூட நிச்சயமாக விலகுவதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம். 21 நாளில் எந்தவித கஷ்டமாக இருந்தாலும் அது நீங்கும் அப்படின்னா இதை செய்து பார்த்து பலன் பெற்றவர்கள் ஏராளம். அனுபவபூர்வமாக நடந்த உண்மையை நாமும் செய்து அந்த பலனை பெற்று உங்களுக்கு அதுலேருந்து நிவர்த்தி அடைந்துதா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பொதுவாகவே கஷ்டம் பிரச்சனை அப்படின்னு வந்துட்டா நம்ம சொந்த பந்தத்துக்கிட்டேயோ நண்பர்கள்ட்டையோ சொல்கிறதுக்கு முன்னாடி இறைவன்கிட்ட தான் போய் இறைவா அப்படின்னு போய் நிற்போம். அது யாராக இருந்தாலும் மனசுக்குள்ளேயோ அல்லது வாயாலேயோ இறைவா எனக்கு ஏன் இந்த கஷ்டத்தை கொடுத்துருக்க, என் கஷ்டத்தை தீர்த்து வையப்பா அப்படின்னு மனசார வேண்டுவோம். அந்த வேண்டுதலை நம்பிக்கையோடு விநாயகப் பெருமானிடம் 21 நாள் அந்த வேண்டுதலை வைத்து 21 முறை கோவிலை வலம் வந்து, தினமும் ஒரே கோயிலுக்கு தான் போகணும் அப்படின்னா கிடையாது. எந்த இடத்துல விநாயகப் பெருமான் கோவில் இருந்தாலும் இன்றைக்கி நான் பக்கத்து ஊருக்கு போயிருக்கேன், அங்கே அந்த கோயிலுக்கு போகலான்னா தாராளமாக போகலாம். ஆனால் 21 நாள் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ஏதாவது ஒரு விநாயகர் கோவிலில் போய் 21 முறை வலம் வருவது அப்படிங்கிறது நம் வாழ்வில் அதிசயம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அதை செய்யணும். அதிசயம் நடந்த பிறகு நிச்சயமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவீங்க, இந்த அதிசயம் என் வாழ்வில் நடந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க அப்படின்னு எதிர்பார்ப்போடு இந்த பதிவை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். நிச்சயமாக வாழ்வில் நடக்கும் அதிசயத்தை கண்குளிர பார்க்கலாம்.
இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.